இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நமது இன்ப துன்பங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நமது துன்பங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது உறவுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் மனித உறவுகளை பெருக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். பல சமயங்களில் நாம் உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல உறவுகள் நம் வாழ்விற்கு உற்சாகத்தை கொடுக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக அதனை நம் வசமாக்க முயற்சி செய்வோம். நம் வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் பெருக்கி உறவுகளை வளர்த்து கொள்வதை சுருக்கிக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. முதலில் நமது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனை வளர்ப்பதற்கு நல் முயற்சிகள் எடுப்போம். நவீனத்துவ தத்துவவியலாளர் லிட்டோவெட்ஸ்கி இந்த நவீன உலகத்தை பற்றி கூறும்போது தனி மனிதர்களின் பொற்காலம் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ச்சி பெற்று கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் ஒவ்வொரு நாளும் பிறரோடு கொண்டுள்ள உறவு தேய்பிறையாக தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நாம் உணர்ந்தாலே நமது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும் என்பதை புரிந்து கொள்வோம். எனக்கு எந்த உறவுகளும் வேண்டாம், நான் தனி தீவாய்த்தான் செயல்படுவேன், என்னால் மற்றவர்களுடன் இணைந்து போக முடியாது என்று நினைத்து நமது வாழ்க்கையை நகர்த்தினோம் என்றால் நமது துன்ப நேரங்களில் நமக்கு தோள் கொடுக்க யாருமில்லாமல் நிற்கதியற்றவர்களாய் நிற்போம் என்பதை புரிந்து கொள்வோம். உறவுகளுக்காக உயிர் வாழும்போது மனித வாழ்வு முழுமையும் அர்த்தமும் பெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமது பயணம் தடைபட்டு போகாதபடி பார்த்து கொள்வோம். நல் உறவுகளை வளர்த்து நாளும் நன்மையை செய்யும் மனிதர்களாய் வலம் வருவோம். உறவுகளில் பிரச்சனை, குழப்பம், சண்டை, அமைதியின்மை போன்றவற்றிற்கு காரணமாக இருப்பது நாம் மற்றவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் நமக்கு விருப்பமான முறையில்தான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தான். நம்மோடு வாழக்கூடியவர்களை அவர்கள் இருக்கின்றவாறே ஏற்றுக்கொள்ளாமல் நாம் விரும்புவது போன்று அவர்களை மாற்ற எண்ணுவதால் தான் நாம் மற்றவர்களோடு கொண்டிருக்கின்ற உறவுகளில் விரிசல் வருவதற்கு மூல காரணம் என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நம்முடன் வாழும் மற்றவர்களை அவர்கள் இருக்கின்றவாறே ஏற்றுக்கொள்வோம். அப்போதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு நிலை நீடிக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம். நட்பும் உறவும் ஒரு நல்ல புத்தகம் போன்றது. அதில் ஆங்காங்கே ஒரு சில எழுத்து பிழைகள் இருக்கத்தான் செய்யும். அதில் உள்ள பிழைகளை சரி செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். அதில் பிழை இருக்கின்றதே என்று நல்ல நல்ல புத்தகத்தை தூக்கி எறிந்து விடாதவாறு பார்த்து கொள்வோம். நல்ல உறவுகளை வளர்த்து கொண்டு நாளும் நல்லதை நமதாக்குவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள்.
முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும்.
ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று
விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 113 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்பதற்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என மீண்டும் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
நாம் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நல்ல உறவுகளை நமதாக்கி வாழவும் இறைவனின் சாயலை பிரதிபலிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 புனித ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால். பிரான்ஸ் நாட்டில் பார்கண்டி பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1572ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் நாள் பிறந்தார் ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால். 18 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயாரை இழந்த சாந்தால் தன் தந்தையினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்டார். தன் 21வது வயதில் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 6 குழந்தைகளுக்கு தாயானார். 7 ஆண்டுகளுக்கு பின் தன் கணவரை இழந்து பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்ட சாந்தால் துறவற வாழ்வினை தேர்ந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது சிறுவனான இவரது மகன், என் மீது அன்பு இல்லை என்றால் என்னை தாண்டிச் செல் என்று கண்ணீர் விட, உன் மீது எனக்கு அன்பு உண்டு, இருப்பினும் அதைவிட இறையன்பு பெரிது என்று கூறினார். புனித பிரான்சிஸ் சலேசியாரை சந்தித்த ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால் அவர் நிறுவிய சபையில் சேர்ந்து ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். பெண்களுக்கான தனி துறவற சபையினை தொடங்கி ஏழை மக்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இறைப்பணிகளை செய்த
அருட்சகோதரி ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால் கிபி 1641ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் விண்ணகமடைந்தார். உடல் நோயுற்றோருக்கு உதவிகள் செய்து ஆண்டவரை அறிவித்த அருட்சகோதரி ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தாலினை திருத்தந்தை 13ஆம் கிளெமெண்ட் கிபி 1767ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித ஜேன் பிரான்சிஸ் தே சாந்தால் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் பெற்றோரினை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் எளிமையை கடைபிடித்து வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஐயா, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.